சுத்தி இருக்கீங்களாமா நீங்க? இருக்கேன் மேம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது மட்டும். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். அதுல கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 1 மார்க் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்லையும் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் சொல்லியிருந்தேன். உங்க கோர் எப்படி இருக்கும், வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும், கூலிங் மெத்தட்ஸ். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இதுல ஒன்று ஒரு பாயிண்ட்டும் 1 மார்க் தான். ஓகேவா? அதுவும் இந்த வாட்டி நம்மளுக்கு கால்குலேட்டர்லாம் இல்லைன்ற பட்சத்துல நிறைய இந்த மாதிரி 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்டா இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் படிக்கும்போது நம்ம. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலி இபில இதெல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கணும்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரொம்ப முக்கியம் வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஸோ அது பார்த்தோம். எதுவும் நீங்க டெரிவேஷன்லாம் அதுல படிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, அதுவே போதும். அப்புறம் டர்ன்ஸ் ரேஷியோன்னு என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ், அதாவது ஒரு நார்மல் ஃபேஸர் டயக்ராம்ல வோல்டேஜுக்கும் இஎம்எஃப்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற அந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன். ஃப்ளக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸா வச்சுட்டு ஃபேஸர் டயக்ராம் போடுவோம் இங்க. ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 90 டிகிரி லாகிங்ல இருக்கும். அண்ட் ரெண்டு சைட்ல இருக்க இஎம்எஃப் வந்து இன் ஃபேஸ்ல இருக்கும். ஆக்சுவலா பிரைமரி சைட்ல இருக்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆன உடனே செகண்டரி சைட்லயும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே இன் ஃபேஸ்ல தான் இருக்கும். பட் இது ரெண்டும் வோல்டேஜுக்கு ஆன்டி ஃபேஸ்ல இருக்கும், சப்ளை வோல்டேஜுக்கு ஆன்டி ஃபேஸ்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் ரைட்டா. இப்போ இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன்லயே நிறைய டீடைல்ஸ் இருக்கு உங்களுக்கு. EMF induced is proportional to frequency. EMF induced is proportional to number of turns and it is proportional to phi max. Phi max அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து கூட ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பி கண்டுபிடிக்கிறது. ஸோ பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிஎம் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா 5m divided by a. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளுக்கு இஎம்எஃப்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, டர்ன்ஸ் ரேஷியோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2 டர்ன்ஸ் ரேஷியோ உங்களுக்கு இங்க நான் சொல்லியிருக்கேன். இது ஒண்ணு, A equal to N1 by N2 or V1 by V2 or E1 by E2 டர்ன்ஸ் ரேஷியோ. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ K equal to அதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஆனா நிறைய புக்ல இதே வந்து டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன இப்போ ப்ராப்ளம்னா, எந்த டர்ன்ஸ் ரேஷியோ ஃபாலோ பண்றதுன்றது இதுதான் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இந்த ஸ்டாண்டர்ட் தான் இப்போ யூஸ் பண்றோம் நம்ம. அப்ப டர்ன்ஸ் ரேஷியோன்னு சொன்னா அது செகண்டரி வோல்டேஜ் டிவைடட் பை பிரைமரி வோல்டேஜ் அண்ட் செகண்டரி டர்ன்ஸ் டிவைடட் பை பிரைமரி டர்ன்ஸ். இதுதான் இப்ப ஃபாலோ பண்றோம். நிறைய புக்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணாம பழைய கன்வென்ஷனே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாமே அப்டேட் ஆயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய லாசஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த பார்ட்ல வந்து நீங்க படிக்க வேண்டியது இஎம்எஃப் ஈக்குவேஷன் தரவா, அதுல இருந்து வரக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு
நோ லோட் கரண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது I0 எப்படி இருக்கும், லோட் பண்ண உடனே I2 எப்படி இருக்கும், ஸோ I1 கரண்ட்ன்றது எப்படி இருக்கும், அதில் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ட்ரா பண்ணிட்டு இது ஓப்பன்ல இருக்கும்போது வெறும் I0 மட்டும்தான் இருக்கும், அதாவது மேக்னடைஸ் மட்டும்தான் ஆகும். இன்னும் லோடுக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஸோ I2 இருக்காது, I2 இல்லைன்னா I1 இருக்காது, ஆர் I1 will be equal to only I0. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு லோட் பண்ணிட்டோம் டிரான்ஸ்ஃபார்மர்னு க்ளோஸ் ஆயிடும். அப்ப I2ன்ற கரண்ட் எடுக்கும். I2ன்ற கரண்ட் எடுக்கும் போது இங்க இருக்கிற ஃப்ளக்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால சப்ளையும் I1ன்ற கரண்ட் எடுக்கும் இந்த ஃப்ளக்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்ப ஈக்குவலன்ட் சர்க்யூட் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்ப உங்களுக்கு என்னென்ன லாசஸ் இருக்கும் சர்க்யூட்ல, மேக்னடைஸ் ஆகும் சர்க்யூட் ஆஸ் வெல் அஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த மேக்னெட்டிக் லாசஸும் இருக்கு, கண்டக்ஷன் லாசஸும் இருக்கு, அதாவது கோர் லாஸும் இருக்கு, காப்பர் லாஸும் இருக்கு. அண்ட் கோர் லாஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு பேரலல் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும், ஏன் பேரலல் சர்க்யூட்டா போடுறோம், கோர் லாஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஏன் பேரலல் சர்க்யூட்டா போடணும், அதையும் சீரீஸ்லயே போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகணும். நம்மளுக்கு ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மரை நல்லா படிக்கிறோம், நல்லா புரியுது அப்படின்னா நமக்கு அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகணும். ஸோ இது ஏன் நம்ம பேரலல் சர்க்யூட்டா போடுறோம்னு சொன்னா, ஒரு சர்க்யூட்ல எக்ஸைட் பண்ண உடனே பேரலல் சர்க்யூட்ல இருக்க பிரான்ச்சஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு லாசஸ் டினோட் ஆயிரும், அதனாலதான் பேரலல் சர்க்யூட்டா போடும். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, கோர் லாஸ் வந்து எப்பவுமே இருக்கு சர்க்யூட்ல அப்படின்னு சொல்றோம். கோர் லாஸ் எப்பவுமே இருக்கிறதுனாலதான் அதை வந்துட்டு நம்ம பேரலல் பிரான்ச்சா இங்க டினோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுவே வைண்டிங் லாசஸ் பார்த்தா நம்மளுக்கு எப்போ செகண்டரி சைட் லோட் ஆகுதோ அப்பதான் வைண்டிங் லாசஸ் இருக்கு, அதனால அதை நம்ம சீரீஸ்ல டினோட் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்வேஸ் present in the circuit even in open circuit condition. அதனால இந்த லாசஸ் நம்ம ஷண்ட் பிரான்ச்சா போடுறோம். whereas winding losses are present or dominant only when the transformer is loaded in the secondary side. அதனால இதை சீரீஸ் பிரான்ச்சா போடுறோம். ஸோ இந்த ரெண்டு ரீசன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேக்னடைசேஷன் கரண்ட்டை நம்ம ரெண்டு கரண்டா ரெப்ரசென்ட் பண்றோம். ஒன்னு வந்துட்டு II அண்ட் இன்னொரு காம்பனன்ட் வந்துட்டு IM அப்படின்னு சொல்றோம். இது என்ன ரெண்டு காம்பனன்ட் ஏன் அப்படின்னு சொன்னா, என்னதான் இது மேக்னடைசேஷன் பண்றதுக்கு தேவையான கரண்டா இருந்தாலும், மேக்னடைசேஷன் என்ன, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல ஒரு ஃப்ளக்ஸ் நமக்கு ஃப்ளோ ஆகணும். அது ஃப்ளோ ஆனாதான் பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு லிங்க் ஆகும். அப்பதான் பிரைமரியும் செகண்டரியும் மியூச்சுவலா கப்புள் ஆயிருக்கும். ஸோ தட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனே அங்கதான் நடக்குது. ஸோ எனர்ஜி வந்து பிரைமரியில இருந்து செகண்டரி சைடுக்கு அந்த ஃப்ளக்ஸ் வழியா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் மேக்னடைஸ் ஆகுது நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு தேவையான கரண்ட்டை தான் நம்ம I0 அப்படின்னு சொல்றோம். பட் இதையே ரெண்டா பிரிச்சுக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த கரண்ட் வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்கும். இட் வில் பி அரௌண்ட் 5%, 4% ஆர் 5% ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட். அவ்வளவுதான், ரொம்ப கொஞ்சமான கரண்ட் தான் நமக்கு வேணும் ஃப்ளக்ஸை வந்துட்டு ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு. ஆனா இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஹீட் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும் கோர்ல. அப்போ ஹீட்னு சொன்னாலே அங்க ஏதோ லாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அந்த லாஸ் வருது, பேசிக்கலி இட் இஸ் சம் மெட்டீரியல் தான் இல்லையா. கோர்னு சொல்லும் போது அயன் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ கண்டக்டர். அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஹீட் லாஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா அதை போடுறோம். அதே மாதிரி அந்த கண்டக்டர் இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிய டெபிக்ட் பண்ணுது. என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா, அதுல எனர்ஜி இப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதை டினோட் பண்றதுக்கு ஒரு இண்டக்டரை வந்து நம்ம அங்க போட வேண்டியதா இருக்கு. எப்படி அங்க மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு, பிகாஸ் ஃப்ளக்ஸ் நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும்போது, ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நேச்சுரலி அங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இது வந்துட்டு ஏசி இன்புட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு ஸ்டோர் பண்ணும், இன்னொரு ஹாஃப் சைக்கிளுக்கு அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்டர்னேட்டா இதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்க ஒரு இண்டக்டர் ப்ராப்பர்ட்டி நமக்கு வருது. அந்த ப்ராப்பர்ட்டி டினோட் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு எக்ஸம் போடுறோம். அப்ப இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே கரண்ட் எடுத்துக்க போகுது. அதை டினோட் பண்றதுக்கு தான் இந்த II அண்ட் IM. ஸோ II அப்படின்னு சொல்றது கோர் கரண்ட், கோர் லாஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோர் லாஸ் கரண்ட் ஆர் அயன் லாஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஆர் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு வாட்ஃபுல் காம்பனன்ட். வாட்ஃபுல்னு சம் ஹீட் எடுக்கிற காம்பனன்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஐஎம் அப்படின்னு சொல்றத மேக்னடைசேஷன் கரண்ட்னு சொல்றோம். அண்ட் இந்த ஐஐ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் டினோட் பண்ணுது இல்லையா. ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே இன்ஃபேஸ்ல இருக்கும். எதுக்கு? வோல்டேஜுக்கு இன்ஃபேஸ்ல இருக்கும். அப்ப இன்ஃபேஸ் வித் E1 போடுறோம் ஐஐஏ. ஐஎம்ன்றது நமக்கு மேக்னடைசேஷன் கரண்ட்னு சொல்றோம். அதாவது இண்டக்டரை டினோட் பண்ணுது. ஸோ இண்டக்டர்ன்றது நமக்கு 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் வோல்டேஜோட கம்பேர் பண்ணும்போது. அதனால இங்க வோல்டேஜ் போட்டா இதை இங்க போடுறோம் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டினோட் பண்றோம். ஓகே, ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு இன்ஃபேஸ்ல இருக்கிறது ஐஐ, 90 டிகிரில இருக்கிறது ஐஎம். ஆர் இன்ஃபேஸ் வித் 5M சொல்லலாம். இந்த ஃபிளக்ஸோட இன்ஃபேஸ்ல இருக்கும் ஐஎம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற வெக்டர் அடிஷன் தான் I0 எனக்கு. ஸோ செகண்டரி லோடா இருக்கும்போது I2ன்ற ஒரு கரண்ட் எக்ஸ்ட்ராவா எனக்கு ஃப்ளோ ஆக போகுது. ஸோ அதை டினோட் பண்றதுக்கு இந்த மாதிரி டினோட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பார்த்தது தான். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கியூட் இப்போ ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதை அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஸோ இந்த சர்க்கியூட்க்கும் இந்த சர்க்கியூட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். தெரியுதா? ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம், செகண்டரி சைட்ல இருந்தது எல்லாத்தையும் பிரைமரி சைட்ல கொண்டு போயிட்டோம். அண்ட் அந்த மாதிரி கொண்டு போறத டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் ஆர் ரெஃபரிங் செகண்டரி வேல்யூஸ் டு பிரைமரி வேல்யூஸ். அது சும்மா அப்படி கொண்டு போக முடியாது. பிகாஸ் நடுவில் நமக்கு அங்க ஒரு கப்ளிங் சர்க்கியூட் இருக்கு. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பிரைமரில இருந்து செகண்டரிக்கு மாற்ற முடியும், இல்லைன்னா செகண்டரில இருந்து பிரைமரிக்கு மாற்ற முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரைமரி டு செகண்டரி ஆர் செகண்டரி டு பிரைமரி மாற்ற முடியும். ஸோ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப செகண்டரில இருந்து பிரைமரிக்கு மாற்றும் போது ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ் இதெல்லாம் டிவைட் பை கே ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். வோல்டேஜுக்கு டிவைட் பை கே யூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட்டுக்கு மல்டிப்ளை பை கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு வைசி வர்சா, அதாவது பிரைமரில இருந்து செகண்டரிக்கு மாத்தாது. ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். வேற என்ன இந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட்ல இருக்கு? ஷண்ட் பிரான்ச்சை இங்க நடுவுல இருந்து ஃப்ரண்ட்ல கொண்டு போயிட்டோம். பிகாஸ் இந்த B1 is approximately equal to E1. அதனால இந்த பிரான்ச்சை இங்க நம்ம கொண்டு போயிட்டோம். அண்ட் இது ரெண்டுத்த சேர்த்து போடலாம் இல்லையா. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு இண்டக்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் we are getting equivalent resistance and equivalent inductance. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பிரைமரி சைடு ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸாவே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்டரி சைடுக்கு ரெஃபர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். பிஃபோர் அடிஷனும் ரெஃபர் பண்ணலாம், இல்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ரெஃபர் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த நோட்ஸ் இன்னும் நான் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன், ஃபுல்லா சேர்த்து பார்த்துக்கோங்க. அண்ட் லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, இது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, இது வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. என்னென்ன லாசஸ் இருக்கு அப்படின்றது, அந்த லாசஸோட ஃபார்முலாஸ் இதெல்லாம். ஸோ கோர் லாசஸ் ஆர் அயன் லாசஸ் comprised of two other losses, hysteresis losses and eddy current losses. அன்னைக்கு என்கிட்ட டவுட் கேட்டாரு ஒருத்தர், வாட் இஸ் இது, என்ன ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் சொல்றீங்க, எடி கரண்ட் லாஸ் சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். எடி கரண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்னன்னு சொல்றோம், ஆக்சுவலா சம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல அப்படின்னு சொல்றோம். அப்படி ஃப்ளோ ஆகும்போது குட்டி குட்டியா நமக்கு அங்க டைபோல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம EMT-ல படிச்சிருக்கோம். ஸோ when there is current flowing in a conductor, dipoles, அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிபிட் ஆகுது, ஆர் டைபோல்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைக் ஸ்மால் கரண்ட் லூப்ஸ் லைக் திஸ். சின்ன சின்னதா ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டா இந்த மாதிரி குட்டி குட்டி கரண்ட் லூப்ஸ் கிரியேட் ஆயிடும். அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ஹீட்டிங் எஃபெக்டை காஸ் பண்ணுது. அதை தான் நம்ம வந்துட்டு RI அப்படின்னு போட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா?
ஸோ அதனால வர்றதுதான் இந்த எடி கரண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா இது கேஇ பிஎம் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய புக்ல இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்ல மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க டி ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டி ஸ்கொயர்ன்றது திக்னஸ். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ல வந்துட்டு டி இந்த டேர்ம் ஏதாவது கொடுத்திருந்தா அப்போ உங்க ஃபார்முலால டி ஸ்கொயர் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இந்த டி இந்த டேர்ம் பத்தி எதுவும் கொடுக்கல, எதுவுமே ரிலேட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ப இந்த கான்ஸ்டன்ட்ல அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப டி ஸ்கொயர் போடாம இந்த மட்டும் ஃபார்முலாவா நீங்க எடுத்துக்கலாம். எடி கரண்ட் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் பிஎம். அதாவது பிஎம்ன்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எந்த அளவுக்கு ஃபீல்டு மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ பிஎம் ஸ்கொயர் your loss is proportional to bm square னு பொறுத்திருந்தா அது எடி கரண்ட் லாஸ். அப்படியே இந்த சைடு வாங்க, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ பிஹெச் கர்வ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல ஆர் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது பிஹெச் கர்வ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். பிஹெச் கர்வ்ன்றது இந்த மாதிரி பிக்கும் ஹெச்சுக்கும் டிரா பண்ணிருப்போம். டிரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்ல ஒரு கர்வ் கிடைச்சிருக்கும். இந்த கர்வுக்கு என்ன மீனிங் சொன்னா எந்த அளவுக்கு என்னோட மேக்னெட் வந்து மேக்னடைஸ் ஆகுது டிமேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதா அந்த கர்வ். அப்ப நான் வந்துட்டு இங்க கரண்ட் கொடுத்த உடனே மேக்னடைஸ் ஆகுதா அப்படின்றதுதான் இந்த கர்வ் எனக்கு சொல்லுது. இல்ல, நான் கரண்ட் கொடுத்த உடனே எனக்கு கொஞ்ச நேரம் இந்த ஒரு டைம் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் எடுக்கும் சேச்சுரேட் ஆகிறதுக்கு, ஃபுல் மேக்னடைஸ் ஆகிறதுக்கு, அதான் சேச்சுரேஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சப்போஸ் நான் கொடுக்குற கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும், இந்த டிலே எடுக்கும். ரிவர்ஸ்ல கரண்ட் கொடுத்தா மறுபடியும் இந்த அளவுக்கு டைம் எடுக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் எனக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். ஓகே, நான் வந்துட்டு ஏசி சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் ஆன் பண்ணி அது மேக்சிமம் வர்றதுக்கான டைம் எடுக்கும். மறுபடியும் அது 0 வரும்போது எனக்கு பின்னாடியே ட்ரேஸ் பண்ணிட்டு வரும். சேம் இன்ஸ்டன்ட்ல நடக்காது இது எதுவுமே. ஓகே, நான் வந்து எக்ஸைட்டேஷன் கொடுக்குற சேம் இன்ஸ்டன்ஸ்ல இது நடக்காது. மேக்னடைஸ் ஆகும், டிமேக்னடைஸ் ஆகும், மறுபடியும் ரிவர்ஸ்ல மேக்னடைஸ் ஆகும், ரிவர்ஸ்ல டிமேக்னடைஸ் ஆகும். இது வந்து இந்த பாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருமே தவிர சேம் இன்ஸ்டன்ட்ல நடக்காது. அப்போ இந்த பிஹெச் கர்வ்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டெரிசிஸ் என்ற ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி த டிலே, அந்த ப்ராப்பர்ட்டி தான் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டரி நேச்சரா இருக்கும்போது என்னோட ஃபிளக்ஸ் ஆசிலேட்டரி ஃபிளக்ஸா சைனூசாய்டல் ஃபிளக்ஸ் தான். நான் வந்து கரண்ட் சைனூசாய்டலோ இல்ல வோல்டேஜ் வந்து சைனூசாய்டல் எக்ஸைட்டேஷனோ கொடுக்கும்போது கிரியேட் ஆகிற ஃபிளக்ஸும் சைனூசாய்டல் ஃபிளக்ஸ் தான். ஓகே, அந்த ஃபிளக்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு லாஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் நான் வந்துட்டு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ கேஹெச் பிஎம் 1.6 அப்படின்னு வந்துச்சுன்னா பிஎம் பவர் 1.6 வந்துருச்சுன்னா அது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஏன்னா this is proportional to flux. Flux in turn is proportional to excitation voltage. Excitation voltage ஓட frequency f. அப்ப இந்த fluxும் f frequency ல தான் இருக்கும். அப்ப என்னோட BH curveம் f frequency ல தான் இருக்கும். ஓகேவா? ரைட், இதெல்லாம் கொஞ்சம் இன்டீரியரா உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். காப்பர் லாசஸ். காப்பர் லாசஸ் as usual I square R losses. ஸோ ரெண்டு சைட்லயும் இருக்கக்கூடிய காப்பர் லாஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். And இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். I0 will be roughly 5% of IFL and I2 will be equal to fraction of full load current. X can be also 1. இது இல்லாம இன்னும் ரெண்டு லாசஸ் இருக்கு. அது வந்து ப்ரிடாமினண்டா இருக்கிறது இல்லைன்றதுனால அதை நம்ம அனாலிசிஸ் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது எடுக்கிறது கிடையாது. பட் லாசஸ்ன்னு பார்த்தா இன்னும் ரெண்டு டைப் ஆஃப் லாசஸ் இருக்கு. மொத்தமா லாசஸ்னு போட்டு ஒரு டாபிக்ல கொடுத்துருப்பேன். ஸோ இங்க பார்க்க முடியுதா? எஸ், லோட் லாசஸ் ஆர் ஸ்ட்ரே லாஸ்ன்னு சொல்லுவோம்.
அதாவது லீக்கேஜ் ஃபீல்டு. இந்த லீக்கேஜ் ஃபீல்டு வந்துட்டு டேங்க் வால், கண்டக்டர்ஸ் இதுலெல்லாம் எடி கரண்ட் காஸ் பண்ணும், சின்ன சின்ன சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் லோட் லாஸ் ஆர் ஸ்ட்ரே லாஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இதெல்லாம் மைன்யூட்டா இருக்கிறதுனால இதை நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது எடுக்கிறது இல்லை. பட் ஒரு டிசைன் இன்ஜினியரா அனலைஸ் பண்ணும்போது இந்த லாசஸ்லாம் கூட எடுத்துக்கணும். அண்ட் ஒன் மோர் லாஸ் இஸ் டயலெக்ட்ரிக் லாஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொன்னா டயலெக்ட்ரிக் லாஸ் வந்து என்னென்ன இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அங்க இருக்க போற லாசஸ். ஸோ நமக்கு ஆயில் இருக்கு, சாலிட் இன்சுலேஷன்ஸும் இருக்கு. அதாவது வைண்டிங்கை சுத்தி நம்ம பேப்பர் இன்சுலேஷன்ஸ் வைக்கிறோம் இல்லையா, இம்பிரெக்னேட்டட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பிரெக்னேட்டட் பேப்பர் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஆயிலோட கலந்தது. ஸோ 2 இன்சுலேஷன் இருக்கும் இதுல, ஆயில் அஸ் வெல் அஸ் பேப்பர். அதை வந்து டயலெக்ட்ரிக் லாஸ்ன்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற லாஸ் டயலெக்ட்ரிக் லாஸ்ன்னு சொல்லுவோம். அகெயின் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆர் வெரி மினிமமா இருக்கிறதுனால இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது இல்லை. ரைட், அப்போ அது எல்லாமே நம்ம இங்க எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணினோம். ஓகே, ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க, பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் இதுல இருந்தா போடணும். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி வந்துட்டு அவுட்புட் பை இன்புட் ஆர் அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் பிளஸ் லாசஸ்ன்னு எழுதலாம். அண்ட் லாசஸ் தான் நம்ம இங்க காப்பர் லாஸ் அண்ட் அயன் லாஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஒரு கட்டத்துல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நமக்கு வேணும்னும் போது அதை எப்படி கால்குலேட் பண்றோம்னா டினோமினேட்டர் மினிமமா இருக்கணும். எனக்கு டினோமினேட்டர் எப்ப எனக்கு மினிமமா இருக்கும்னு சொன்னா 2pi அப்படின்னு வந்தா, பிகாஸ் pi இஸ் ஃபிக்ஸ்டு, அது மாறாது. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இந்த லாஸும் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு டினோமினேட்டர் மினிமமா இருக்கும். ஸோ தட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ்ன்னு சொன்னோம். அதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஐ பை பிசி. எக்ஸ்ன்றது என்னது, எந்த பாயிண்ட் ஆஃப் லோடு, எந்த ஃபிராக்ஷன் ஆஃப் லோடுல எனக்கு எஃபிஷியன்சி மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றது தான். ஸோ அதுல இருந்து கேவிஏ கூட மேக்ஸிமம் எஃபிஷியன்சில கேவிஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், விச் இஸ் எக்ஸ் டைம்ஸ் கேவிஏ ஆஃப் ஃபுல் லோட். ஸோ எக்ஸ்ன்னும் போது இட்ஸ் லெஸ் தேன் 1. அப்போ கேவிஏ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சில எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் டைரக்ட்